ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினான ஒரு கேமு. நானு சிங்சன் நோபிட்டா இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாறு வேஷத்தில் 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சிங்சன் ஓவர் பவர்ஃபுல்லாக, அதாவது கண்ணாபுரான வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டை தின்னு நெருப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். ஸோ அதே இடத்துல நோபிட்டா நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ இதோட பவர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, இதை சாப்பிட்டு பார்ப்போமா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈட் பண்ணியாச்சு. அம்மா எவ்வளோ பெரிய வாய். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டதோட பவர் டெஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிஷின்ஸ் இருக்குது. அந்த மிஷினை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பவர்லாம் யூஸ் பண்ணி அவங்கள அடித்து கொண்டுட்டு நம்ம அவங்கள்ட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நோபிட்டா சிங்சான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குவிட்ஸ் போட்டு முடிச்சிட்டாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் எடுக்கிறோம். ஸோ எடுத்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 5 பேரை நம்ம அடித்து கொள்ள போகிறோம். ஸோ 5 பேரை பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கணுமா. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சிங்சானும் இருக்கான், நோபிட்டாவும் இருக்கான். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா 2 பேரை ஈஸியாக வச்சு ஹெல்ப் பண்ணி இந்த 5 பேரை அடித்து முடிச்சு விட்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கையால் குத்துனா 9 குறையுதுங்க. ஸோ அதிலே பரவாயில்ல, ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. ஸோ இதேமாரியே பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், சிங்சானோட பவர் தான் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு பவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்சான் வச்சுருக்கிறது ஐயோ ரைட்டுங்க. இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மாவே இருக்க மாட்டான் போல். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண வரானா இல்லை அவன் ஹெல்ப் பண்ணி முடிக்கிறானான்னு தெரில. அவன் பார்த்தீங்கன்னா என்னோட இதை எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ இப்போ நம்ம வந்து 4 பேரை வந்து கொல்லணும். ஸோ இப்போ நம்மளுக்கு நோபிட்டாவோட ஹெல்ப் தேவைப்படுது. சிங்சன் பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறனால லைட்டாக அடிச்சாலும் செத்து போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நோபிட்டா பார்த்தீங்கன்னா அடிக்க விட்டாச்சு. ஸோ இதோட என்னோட பவர் இப்போ பார்த்துருப்பீங்க, தரையை புழக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பவர். அவன் ஏரில் பறந்தானா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ தரையை பார்த்தீங்கன்னா பழந்து விட்ருவோம். ஸோ இந்த இடத்துல செகண்ட் ஆளையும் முடிச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் அடிச்சிடலாம். 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. இவங்களை அடித்ததுக்கப்புறம் இன்னும் ஆளுங்க வருவாங்க. ஸோ அதில் இவனுக்கு 9 குறையுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து நம்ம சிங்சான் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால அது இந்த ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புலேயே பார்த்தீங்கன்னா பாதி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ நம்ம சிங்சான் நோபிட்டா வச்சு தான் அட்டாக் ஆட போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளை முடிச்சு விட்டாச்சு. ஸோ இவங்க 2 பேரும் அட்டாக் கொடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃபை கம்மி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக போய் ஒரே ஒரு அட்டாக் மட்டும் தான் போட போகிறோம். ஸோ ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ பவர் இல்லை. நம்ம அப்கிரேட் பண்ணணும்னா இப்போ 5 பேரை நம்ம கொன்னுட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஷாப்பில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஃப்ரூட் சாப்பிட்லாம். ஸோ அதேமாரி நம்மளோட ஹெல்த்தை அப்டேட் பண்ணுற மாரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ நம்மளோட மிஷின் 5 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னாச்சு, முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். வேணா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண தான் என்னால் ஓவர் பவர்ஃபுல்லாக மாற முடியும். இப்போதைக்கு நம்ம நோபிட்டா மாதிரி மாறியாச்சு. ஸோ சிங்சான் மாதிரி மாறணும் அப்படின்னா இன்னொரு இது எடுக்கணும். கண்டிப்பாக எடுத்தால் மட்டும் தான் சிங்சான் மாதிரி மாற முடியும். ஸோ நம்ம சிங்சான் மாரி மாறுறதுக்காக திரும்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாஸ்க் எடுத்துருக்கோம். 5 பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சிங்சான் நோபிட்டா இருக்கிறனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு அட்டாக்கு, அவனுக்கு லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பவர் லோட் ஆகிட்டு அவ்வளோதான், இந்த ஒரு பவரை வச்சு முடிச்சாச்சுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு போயிடலாமா டேரெக்டாக. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுனால நம்மளுக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நோபிட்டாவும் சிங்சானும் போய் நிற்கிறாங்க. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையானது கட்டணா மட்டும் தான் இருக்குது. இதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். $1000 இதிலே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சா, அட பாவீங்களா. ஸோ இன்னும் 800 தான் இருக்குது. 800 வச்சு நம்ம என்ன வாங்க போகிறோம்னு தெரில. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தெரிஞ்சிச்சு, பிளாக் ஃப்ரூட்ஸ்லாம் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்மளோட நோபிட்டா வந்து வச்சிருக்கிற பவர்லாம் ரொம்ப அதிகம் போல். நம்ம வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கு, அது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. ஸோ ஸ்மோக்லாம் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டில் இருக்குது. ஸோ அவன் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் சோல்ட் அவுட்டு. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் லேக்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பாதிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டு தான். இதெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இதெல்லாம் எங்கேயாவது கீழே கடந்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன்லாம் கிடச்சிதுன்னா அல்டிமேட்டுங்க. ஸோ கேமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவ் பண்ணுற இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே போய் செத்தாலும் இந்த இடத்துல வந்து லேண்ட்மார்க் ஆகிடலாம். ஸோ இல்லைனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துக்கு வரணும்னு விருப்பப்பட்டால் கூட வரலாம். சரி, ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிடலாம் அந்த இடத்த விட்டு. இதுக்கப்புறம் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், 15, 30, 60, ஸோ 90 பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போய் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம டார்கெட் பண்ணுறது போட்டை வாங்கிட்டு தீவுக்கு போக போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேராக இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு நேராக அந்த தீவுக்கு பார்த்தீங்கன்னா போக போகிறோம். நம்ம ஃப்ரீ போட் வாங்கணும் அப்படின்னா இவங்க 2 பேரும் வர முடியாது. அதனால் நம்ம இப்போ காயின் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம் போட்டை. ஸோ எல்லாருமே சேர்ந்து போகணுன்னா நம்ம காசு கொடுத்து தான் போகணும். அதனால் ஒரு $300
சிங்சான் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வரமாட்டான், அவன் பறந்தே வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா பவர் அதிகம். நோபிட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் கம்மியாக இருக்கிறனால அவனை வந்து நம்ம கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு குண்டு போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பீரங்கி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டை ஓட்டலாம். நோபிட்டா பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ சிங்சான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பறந்தே வந்துருவாப்பில், அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. நேராக பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டை நோக்கி போனாலே போதும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக குண்டு போட்டுட்ருக்கான் வேறு இவன். ஸோ இவன் வேறு சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோ சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும் போகிறோம், இவன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக குண்டு போட்டுட்ருக்கான். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து தீவுக்கிட்ட ரீச் ஆக போகிறோம். இந்த தீவுக்குள்ளே போயிட்டு அங்கே எத்தனை பேர் அடித்து கொள்கிற மாதிரி இருக்குன்னு தெரில. ஸோ இது ஒரு தீவுன்றனால எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் இருப்பானானே தெரில, விலங்கு அடித்து கொள்கிற மாதிரி போயிடுமோ. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற இடம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட நோபிட்டா எங்கேங்க, நோபிட்டா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ரைட்டு, இப்போ நம்ம போயிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நோபிட்டா நம்மளுக்கு முன்னாடி ஓடுறாங்க வேகமாக. ஆளை காணோன்னு தேட்டிருந்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு கேள்வி வச்சுருப்பாங்க, கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மங்கி அடித்து கொள்ளணுமாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மங்கி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கொரிலா, அடுத்தது கொரிலா கிங்கு, அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மங்கியை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொள்ளணும். அதாவது இதான மங்கி, ஆமாம் இதுதாங்க மங்கி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டுட்டு 10th லெவல் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். இப்போ நம்ம சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் போட்டு உங்களுக்கு 9th லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 9th லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 10th லெவலாக ஆகிற வரையும் நம்ம கட்டனாவால் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா நம்ம பவர் யூஸ் பண்ணணும். கட்டனாக்கு பவர் கம்மி போல். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பவர் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ மங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மங்கி தான் அடித்து கொண்டிருக்கோம், அதிலே வந்து நம்ம 10th லெவல் போயாச்சு. ஸோ பரவாயில்லைங்க, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி 10th லெவல் போயாச்சு. இருந்தாலும் இன்னொரு வாட்டி அடித்து பார்ப்போம், நம்ம லைட்டாக ஏற்றிக்கலாம். லெவல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றனால இப்போதைக்கு இந்த மங்கி அடித்து இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஸோ அங்கே பாருங்கள், கட்டணம் அடிக்கும் போது சாவே மாட்டேது, நம்மளுக்கு கட்டணம் வேலைக்கு ஆகாது. பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவரை போட்டு 2வது மங்கியை போட்டு தெளியாச்சு. ஸோ அங்கே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 11th லெவல் போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நோபிட்டா பார்த்தீங்கன்னா லைஃபை கம்மி பண்ணிட்டான். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா பறக்க விட்டாச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு அடிங்க, லைட்டாக அடித்தோம் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சு விட்டாச்சுங்க. 3 மங்கியை முடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து அடுத்த டாஸ்க்கை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப இருட்டாயிட்டில், ஸோ லொக்கேஷன் மாறி போயிட்டுருக்கோமா. ஆல்ரெடி நம்ம மிஷின்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுக்க சொல்கிறாங்க, நம்ம எடுத்துடலாம். டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து எடுத்துகிட்டு ஸோ அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி வச்சுருக்காங்க, இந்த வழியாக போய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அடுத்து அட்டாக் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மங்கி. என்ன மங்கி முடித்தோமோ கொரிலான்னு நினைக்கிறேன். ஸோ கொரிலா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொரிலா தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம் யோசிக்காமல். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு பவர் வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ கொரிலா பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் பாமர் அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இந்த ஒரு பவர் எப்படி இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணி பார்க்கலாம். 15 லெவல் போகணுமா, நல்ல வேலை நம்ம எக்ஸ்ட்ரா 4-5 மங்கி எடுத்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் இன்க்ரீஸில் இருக்குது. ஸோ அதாவது இப்போ நம்ம கொரிலாவை தான் அடிக்கணும், மங்கி அடித்தா நம்மளுக்கு பாயிண்ட் ஏறாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மங்கிங்க. ஸோ நல்ல வேலை. இது பார்த்தீங்க அப்படின்னா கொரிலாவா மங்கியா இடமே தெரியாமல் இருக்குது, அந்த மாதிரி இருட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொரிலான்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டாக தான் பார்க்க, இல்லைங்க இது மங்கின்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம் இது மங்கி இந்த இடத்துல இல்லை. நம்ம சிங்சான் பை வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிட்டான். இது மங்கின்றனால இந்த இடத்துல அட்டாக் பண்ண முடியாது, நம்ம இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். ஸோ அதனால் இவன்ட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு, இவனை வேறு அட்டாக் பண்ணதுனால நம்மளை வந்து துரத்திட்டு இருக்கான் விடாமல். ஸோ இந்த இடமே கிடையாது, டோட்டலாகவே இந்த தண்ணியை விட்டு நம்ம பறக்கணும். பறந்துட்டு வேறு தீவுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொரிலா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது, மங்கி இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ நோபிட்டா பார்த்தீங்கன்னா நிற்கிறான் பாருங்கள். ஸோ இவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணி இந்த லாங்கில் போகிற மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள் சிங்சான் பார்த்தீங்கன்னா பறக்கிறான். ஸோ அவனை மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பறக்க முடியும். ஸோ அதனால் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பறக்கலாம். ஸோ சிங்சானும் நோபிட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான பவர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி மாறியாச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரை இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஒவ்வொரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு கொரிலாவை இந்த ஒரு பவரை வச்சே அடிக்க முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு ஸோ ட்ரை பண்ணலாமா. ஸோ நம்மளோட பவர்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க முடியுது. லெவலும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஏறுது. இப்போ நம்ம மீலி பவரு, ஸோ அப்புறம் வந்து நம்ம வச்சுருக்கிற ஃப்ரூட்டோட பவரு, ஸோ இதை நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம சிங்சானோட அப்பயே டாப்புக்கு போயிருக்கலாம். இருந்தாலும் ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்த லெவலையே வச்சு நம்மள்கிட்ட இருக்கிற பவரே வச்சு ஓரளவு அடிச்சிருக்கோம். ஸோ பவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், பவரோடு வரேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் வச்சு விட்ருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொரிலா கிங் தான்.
ஸோ அதையும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பை கைஸ்.